நமது ஆண்டவரும் இரட்சகருமாய் கிறிஸ்தேசின் திருநாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்திய சமாதான திருச்சபை வழங்கும் கிறிஸ்மஸ் நற்செய்தி. எடுத்துக்கொள்வோம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 10வது வசனம். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும்
மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். கிறிஸ்துவின் பிறப்பு ஒரு நற்செய்தியாக இருக்கிறது. செய்தியின் ஆற்றல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோமர் 1:16 த குட் நியூஸ் த காஸ்பல் பிரிங்ஸ் அ சால்வேஷன் அப்படின்னு சொல்லியிருக்கு. நற்செய்தி என்பது நம்மளுக்கு மீட்பை அளிக்கிறது அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கிறது. ரோமர் 1:16. அப்போ நற்செய்தியின் மகத்துவம், அந்த செயல் அப்படி பெற்ற ஒரு விஷயமாக இருக்கிறது. இன்றைக்கான நற்செய்தி, இப்போது நற்செய்தின்றது விசுவாசிகள் அல்லாதவர்களுக்கு என்னால் போயிட்டு பாவிகளை ரட்சிக்கவே இயேசு வந்தார், உங்கள் சாபங்களை உங்கள் நோய்களை குணமாக்கவே இயேசு வந்தார் அப்படின்ற ஒரு நற்செய்தியை நான் விசுவாசி அல்லாதவர்களுக்கு சொல்ல முடியும். விசுவாசியானவர்களுக்கான நற்செய்தி என்னவென்றால், நம்பிக்கையில் நிலைத்திரு. எபிரேயர் 11 யாராவது எடுத்து வாசிங்களேன். முதல் வசனம். விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாயிருக்கிறது. அந்த அதிகாரம் முழுவதும் பவுலானவர் ஆபிரகாம் காலத்திலிருந்து எல்லாருமே நம்பிக்கையினால் எடுத்த ஒரு ஸ்டெப்ஸை, ஃபெய்த் இன் ஆக்ஷன் சொல்லுவாங்க அந்த அதிகாரத்தை, அதை பற்றி பேசுவாங்க. ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் என்கிட்ட என்ன பேசிக்கொண்டிருக்கிறார் என்றால், விசுவாசிகளுக்கான நற்செய்தி அப்படின்னா நம்மளாம் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம், நம்மளுக்கான ஒரு நற்செய்தியை ஆண்டவர் என்கிட்ட சொல்லிகிட்டே இருக்கார். ஃபஸ்ட்டு அது எனக்காக தான் ஒரு 7 மாதமாக ஆண்டவர் என்கிட்ட அதை தான் நான் திருப்பி எப்போ பைபிள் எடுத்தாலும் அந்த வசனம் தான் வரும். எடுத்துக்கொள்ளுங்கள். எரேமியா 3:11 வசனம். பின்னும் கர்த்தர் என்னை நோக்கி, யூதா என்கிற துரோகியை பார்க்கிலும் சீர்கெட்ட இஸ்ரவேல் என்பவள் தன்னை நீதியுள்ளவளாக்கினாள். இன்றைக்கான நற்செய்தி நம்பிக்கையில் நிலைத்திரு அப்படின்றது தான் டாபிக். இந்த டாப்பிக்கில் இருந்து நான் எங்கே போகிறேன்னா, நம்பிக்கையற்ற இஸ்ரேல், ஆண்டவர் என்னிடம் கூறியது, நம்பிக்கையற்ற இஸ்ரேல் நம்பிக்கை துரோகம் செய்த யூதாவை விட நேர்மையானவன். 2 கிறிஸ்துவர்கள் தான் இப்போது இங்கே இருக்கிறார்கள். ஆண்டவர் யூதாக்கிட்டும் இஸ்ரேல் கிட்டும் பேசும்போது இது அவங்கக்கிட்ட மட்டும் பேசுறது கிடையாது, இது நம்மக்கிட்டே தான் ஆண்டவர் பேசுகிறார். ஏன்னா அவர்களை தாண்டி நம்ம எதுவும் புதுசாக செஞ்சது கிடையாது. ஸோ 2 கிறிஸ்துவர்கள் இருக்கிறார்கள். அதில் ஒருத்தன் நம்பிக்கையற்ற இஸ்ரேலாக இருக்கான், இன்னொருத்தன் நம்பிக்கை துரோகம் செய்த யூதாவாக இருக்கிறான். இந்த 2 பேருக்கும் நான் ஒரு எப்படி அவங்கள 2 பேரும் பிரிக்கிறேன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார் நம்பிக்கை துரோகம் செய்தவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 ராஜாக்கள் 9 யாராவது ஒருத்தர் எடுத்துக்கொள்ளுங்கள். உன் தகப்பனாகிய தாவீதோடே நான் சொன்னபடியே இஸ்ரவேலின் மேலுள்ள உன் ராஜ்யபாரத்தின் சிங்காசனத்தை என்றைக்கும் நிலைக்க பண்ணுவேன். நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் என்னை விட்டு பின்வாங்கி நான் உங்களுக்கு முன்வைத்த என் கற்பனைகளையும் என் கட்டளைகளையும் கை கொள்ளாமற் போய் வேறே தேவர்களை சேவித்து அவைகளை பணிந்து கொள்வீர்களாகில். சாலமன் கிட்ட ஆண்டவர் 2வது தரம் தோன்றுகிறார். தோன்றி என்ன சொல்கிறார்னா, வேற்று தெய்வங்களை நீ வணங்க வேண்டாம் என்று சொல்கிறார். இவன் தான் நம்பிக்கை துரோகம் செய்கிற இஸ்ரேல். சரிங்களா? ஆண்டவர் குறிப்பிட்டு எல்லாமே சாலமன் கொடுத்துட்டார். எப்படி கொடுத்தார்னா, தந்தையின் மூலம் சாலமோனுக்கு கிடைத்த ஒரு ஸ்லாக்கியம், உன்னுடைய தந்தையின் மூலம் உனக்கு ஒரு கிடைத்த ஒரு இது, நீ என்ன பண்ணணும்னா உன்னோட பிள்ளைகளுக்கு அதை தர வேண்டும். சரிங்களா? ஆனால் சாலமோன் என்ன பண்ணுறான்னா, அவன் செய்கிற ஒரு பெரிய தவறுனாலே ஆண்டவர் அவன் ராஜ்யத்தை 2ஆக பிரிக்கிறார். பிரித்து அவர்கள் பிள்ளைகள், சாலமோன் அனுபவித்த ஒரு தப்பு என்ன ஆகுது பார்த்தீங்களா? இந்த மாதிரி ஒரு தப்பு, நம்பிக்கை துரோகம், ஆண்டவருக்கு நம்பிக்கை துரோகம் செய்த ஒரு தப்பு அவர்கள் பிள்ளைகளுக்கு ஒரு சமாதானமே இல்லாமல் போயிற்று. எப்படின்னா, தாவீது தன் ராஜபாரத்தை சாலமோனுக்கு கொடுக்கும்பொழுது எல்லாமே சாலமோன் கையில் ஒன்று இருந்தது. ஆனால் தாவீது என்ன செய்தானா, கடவுள் ஒருத்தரையே பற்றி கொண்டான். அவன் வேறு தெய்வங்களை வணங்கவில்லை. ஆனால் சாலமோன் என்ன பண்ணுறான்னா, கடவுளாக எக்ஸ்பிளிசிட்டாக சொல்கிறார். ஏசப்பா சொல்கிறார், கடவுள் சொல்கிறார், நீ வேறு தெய்வங்களை வணங்காத, நீ வேறு தெய்வங்களை வணங்காதன்றார். சாலமோன் என்ன பண்ணுறான்னா, எடுத்துக்கொள்ளுங்கள். 1 ராஜாக்கள் 11 5 வசனம். சாலமோன் சீதோனியரின் தேவியாகிய அஸ்தரோத்தையும் அம்மோனியரின் அருவருப்பாகிய மில்கோமையும் பின்பற்றினான். எத்தனை தெய்வத்தை பின்பற்றான் பாருங்க. உனக்கு கடவுள் ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்லாக்கியத்தை தருகிறார். ஆனால் எல்லாத்தையும் விட்டு அவன் மனம் மாறிற்று, கடவுள் செய்த எல்லாவற்றையும் மீறுகிறான். அதோடு அவங்க நின்றுக்கணும். ஆனால் நிற்காம 3 தெய்வங்களை அவன் வணங்குகிறான். 3 தெய்வங்களை தான் இங்கே குறிப்பிட்டிருக்கார். என்ன ஒரு விஷயம்னா, சாலமோன் ஆரம்பித்த ஒரு விஷயம் அப்படியே பின்பற்றி இன்று வரைக்கும்
உலகத்தில் இருக்கிற அநேக கிறிஸ்தவர்கள் வந்து அதை வந்து பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள். நம்மளுக்கே தெரியாமல் அப்படி போகும்போது வந்து அந்த மாதிரி பண்ணுறது. அந்த வசனத்தில் குறிப்பிட்ட தெய்வங்கள்லாம் வந்து யாருன்னா, ஒரு தெய்வம் வந்து வார்க்காக வந்து வணங்குற தெய்வம், இன்னொரு தெய்வம் வந்து வேலையில் வந்து நம்மளுக்கு பலு கொடுக்கறதுக்கான ஒரு தெய்வம். அதையே வந்து ஆண்டவர் வந்து யாத்ராகமத்தில் ஆண்டவரே வந்து அவர்கள் கையில் வந்து இஸ்ரேல் மக்களை ஒப்பு கொடுத்தார். ஏன் ஒப்பு கொடுத்தார்னா, அவர்கள் மனம் வந்து மாற வேண்டும் என்று ஒப்பு கொடுத்தார். இந்த மாதிரி தெய்வங்கள் ஒரு 3 தெய்வங்கள், இது மட்டும் இல்லாமல் பல கோயில்களை வந்து அவன் கட்டி அவன் வணங்கி கொண்டிருந்தான். இவன் தான் வந்து யாருன்னா நம்பிக்கை துரோகம் செய்த யூதா அப்படின்னு நான் சொல்கிறேன். நம்பிக்கையற்ற அப்படின்னு யார் பார்த்தீங்கன்னா, இப்போது எடுத்துக்கொள்ளுங்கள், நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 7ஆம் வசனம் படிங்களா. அப்பொழுது அந்த ஸ்திரீ தன் புருஷனிடத்தில் வந்து, தேவனுடைய மனுஷன் ஒருவர் என்னிடத்தில் வந்தார், அவருடைய சாயல் தேவனுடைய தூதரின் சாயலைப் போல மகா பயங்கரமாயிருந்தது. எங்கே இருந்து வந்தீர் என்று நான் அவரிடத்தில் கேட்கவில்லை. அவர் தம்முடைய நாமத்தை எனக்குச் சொல்லவும் இல்லை. 7. அவர் என்னை நோக்கி, இதோ நீ கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். ஆதலால் நீ திராட்சரசமும் மதுபானமும் குடியாமலும் தீட்டானது ஒன்றும் புசியாமலும் இரு. அந்த பிள்ளை பிறந்தது முதல் தன் மரண நாள் மட்டும் தேவனுக்கென்று நசரேயனாய் இருப்பான் என்று சொன்னார் என்றாள். சாலமோன் கிட்ட வந்து ஆண்டவர் வந்து தோன்றுகிறார். த லார்ட் அப்பியர்ஸ் டு சாலமோன் அப்படின்றது தான் 1 Kings 9 2வது தடவை அப்பியர் ஆகிறார். இங்கே வந்து தேவனுடைய தூதன் அவர் முன் தோன்றி உனக்கு அவர் கட்டளையிடுகிறார். ரொம்ப நாளாக வந்து மனோவா மற்றும் அவர்கள் மனைவிக்கும் வந்து என்னென்னா ஒரு குழந்தை இல்லாமல் இருந்தது. வந்து கட்டளை தோன்றி சொல்லுகிறார், உனக்கு ஒரு குமாரன் பிறப்பான். அந்த குமாரனை வந்து சவரம் செய்யக்கூடாது, தீட்டான விஷயத்தை எதுவும் சாப்பிடக்கூடாது, பழரசத்தை சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறான். ஆனால் அவன் வந்து சாம்சன் ஃபஸ்ட்டு செஞ்ச விஷயம் என்ன தெரியுமா? நியாயாதிபதிகள் 14ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை படிங்களா. அவன் அதை தன் கைகளில் எடுத்து சாப்பிட்டுக் கொண்டே நடந்து தன் தாய் தகப்பனிடத்தில் வந்து அவர்களுக்கும் கொடுத்தான். அவர்களும் சாப்பிட்டார்கள். ஆனாலும் தான் அந்த தேனை சிங்கத்தின் உடலிலே எடுத்ததை அவர்களுக்கு அறிவிக்கவில்லை. ஒரு சிங்கத்தை வந்து அவன் வந்து அடித்து சாவடிக்கிறான். ஆட்டை பிடிக்கிற மாதிரி பிடித்து சாவடிச்சுட்டு அந்த இடத்துல வருது. இப்போது ஒரு செத்த ஒரு விஷயத்துலேருந்து நம்ம எடுத்து சாப்பிட்றது எவ்வளோ அன்க்ளீனான ஒரு விஷயம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அவன் மீறுற ஒரு விஷயமே அதுதான். அவன் மீறான். ஆண்டவர் எக்ஸ்பிளிசிட்டாக சொல்கிறார், அன்க்ளீனான எந்த விஷயத்தையும் சாப்பிடக்கூடாதுன்றார். 16ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை படிங்களா. அதற்கு பின்பு அவன் சோரேக் ஆற்றங்கரையில் இருக்கிற தெலீலாள் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீயோடே சிநேகமாயிருந்தான். தெலீலாள் யாருன்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஸோ சிம்சோன் என்ன பண்ணுறான்னா, கடவுள் கொடுத்த அந்த கட்டளை கிறிஸ்டியன்ஸ் மக்கள்ஸை நீ வந்து ரீன் பண்ணுவ, நீ ரூல் பண்ணுவ அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அதுக்கான ஒரு சில ரூல்ஸை ஆண்டவர் தராரு. அது என்னென்னா, நீ வந்து முடி வெட்டக்கூடாது, நீ வந்து அன்க்ளீனான விஷயத்தை சாப்பிடக்கூடாது, ஒயின் குடிக்கக்கூடாது, மதுபானம் ஒயின் எதுவுமே சாப்பிடக்கூடாதுன்றார். ஆனால் சிம்சன் வந்து எல்லாத்தையும் மீறுகிறான். ஆனால் சாலமோன் பண்ண ஒரு தப்பை மட்டும் சிம்சன் பண்ணவே இல்லை. என்ன பண்ணலன்னு பார்த்தீங்கன்னா, வேறு தெய்வங்களை வணங்கவில்லை. சரிங்களா? அந்த மாதிரி தான் இப்போ நிறைய பேர் இருக்கும். நம்ம நான்லாம் அந்த மாதிரி ஒரு கேட்டகரி. நான் அதுக்குன்ட்டு அவன் செய்த எல்லா பாவத்தையும் நான் செய்யலை. ஆனால் சொல்கிறேன், அந்த மாதிரி ஒரு பாதையில் நடந்து கொண்டிருக்கோம். உலகத்தில் இருக்கிறோம், அந்த மாதிரி போய் கொண்டு இருக்கிறோம். வேறு தெய்வங்களே ஆகாது. அவன் போயிட்டு காசாவில் இருக்கான். காசாவில் யார் இருந்தார்கள்? எகிப்தியர் மக்கள் இருந்தார்கள். எகிப்தியன்ஸ் வந்து வணங்குற அவன் தெய்வத்தை வணங்கலை. சாம்சன் கிட்ட வந்து ஒரே ஒரு விஷயம் இருந்தது. அவன் வந்து கடவுளை பற்றி கொண்டான். ஆனால் அவன் மனம் போக்கிலே போனான். இவன் என்ன பண்ணான்? சாலமோன் என்ன பண்ணான்னா, மனதை கடினமாக்கினான். வேறு தெய்வங்கள் உலகத்தில் வாழ்கிறவங்க எல்லாருக்குமே ஒரு கஷ்டம். நான் தான் இப்போ ஒரு 2-3 வாரமாக ஒரு விஷயத்தை தெரிந்து கொண்டு வருகிறேன். என்னவென்றால், நீ எவ்வளோ பணக்காரனா வேணா இருந்துக்கோ, எவ்வளோ பவர்ஃபுல்லாக வேணா இருந்துக்கோ, எதனா ஒரு கஷ்டம் உனக்கு இருந்துகிட்டே இருக்கும். கஷ்டம் மீன்ஸ் ஒரு துயரம் உங்ககிட்ட இருந்துகிட்டே இருக்கும். யாராக வேணா இருந்துக்கோ, எல்லாருக்குமே துயரம் ஒன்று இருக்கும். சாலமோனுடைய துயரம் என்ன அப்படின்றது யாருக்குமே தெரியல. அவன் பல மனைவிகளை ஆண்டவர் திருப்பி அவனு சொல்கிறாரு, வேறு இனத்திலிருந்து நீ கல்யாணம் பண்ணாத, கட்டளையாக சொல்கிறாரு, குறிப்பிட்டு சொல்கிறாரு. ஏன்னா அவர்கள் வந்து persuade you to follow the gods, உன்னை வந்து அவங்க தெய்வத்தை வணங்க உன்னை தூண்டுவார்கள், உன்னை ஆசைப்படுத்துவார்கள்ன்றார். ஆனால் சாலமோன் வந்து அதை தான் பண்ணுறான். சரிங்களா? கடினப்படுத்துகிறான். சிம்சன் வந்து அதே மாதிரி தான். அவனும் வந்து அவனுக்கு என்ன துயரம்? அவன் ஆசைப்பட்ட ஒரு பெண்ணை அவனால் கல்யாணம் பண்ணவில்லை, அதனால் அவனுக்கு ஒரு துயரம். இந்த 2 பேருமே துயரத்தில் இருக்கும்பொழுது எல்லாருக்கும் ஒவ்வொரு துயரம் இருக்கும். சாலமோன் என்ன பண்ணுறான்னா, வேறு இடத்தை நோக்கி போகிறான். வேறு தெய்வங்கள் அப்படின்ற இங்கே நம்ம சொல்லலாம். நம்ம என்ன பண்ணுவோம்? திடீர்னு ஒரு தேவை இருக்கிறது. அந்த தேவைக்காக நம்ம ஆண்டவர் இடத்துல கேட்டுக்கினே இருக்கிறோம். ஆண்டவர் வந்து அதுக்கான பதிலே அவர் தரவில்லை. நம்ம என்ன பண்ணுவோம்? அடுத்த மனுஷங்களுக்கு ஃபோன் பண்ணுவோம். சப்போஸ் நம்ம மனுஷங்கள்கிட்டேருந்து அந்த ஒரு தேவை கிடச்சிச்சின்னா
அடுத்த தேவைக்கு நம்ம மனுஷரை நாடுவோமா, கடவுளை நாடுவோமா? யாரை நாடுவீங்க? கடவுளை நாட மாட்டோம். ஒரு தேவை மனிதன் மூலம் கிடைத்து விட்டது என்றால் அடுத்த தேவைக்கு மனிதனை தான் நாடுவோம், கடவுளை நாட மாட்டோம். ஏனால் உன் தேவை யாரால் நிவர்த்தி செய்யப்பட்டது? மனிதனால் நிவர்த்தி செய்யப்பட்டது. தேவை என்பது எல்லாமே என்பது கடவுளால் நிவர்த்தி செய்யப்பட வேண்டும். நம்மளுக்கு எதனா தேவை, ஆழ்மனதில் நம்மளுக்கு எதனா ஒரு விஷயம் தேவை அப்படின்னு நம்ம நினச்சிட்டா போதும், கடவுள் அவங்களுக்கு அதை கொடுத்துருவார். அது எப்பேற்பட்ட விஷயமா தான் சரி, ஐயோ இது எனக்கு தேவை ஆனால் கிடைக்கலையே அப்படின்னு ஒரே ஒரு வினாடி, ஒரே ஒரு செகண்ட் நீ உட்காந்து யோசித்தா போதும், வாயை கூட திறக்க தேவையில்ல, கடவுள் உனக்கு அதை கொடுத்துருவார். ஏன்னா கடவுள் யார் தெரியுமா? நம்ம மேலே அவ்வளோ பாசமாக வைத்திருக்கிறார். ஆனால் கடவுள் எதிர்பார்க்குற விஷயம், உன் தேவை என்னதென்று என்கிட்ட சொல்லு, மற்றவங்க கிட்ட போய் சொல்லாது. மனுஷனாலேயும் தான் தர முடியும். நான் இப்போ எனக்கு ஒரு தேவை இருக்குது, உங்களால் தர முடியலன்னா அஸ்வின் தருவார், அஸ்வினால் தர முடியல வேறு யாருனா தரப்போகிறாங்க. அடுத்தது நான் என்ன பண்ணுவேன், டேரெக்டாக வேறு ஒரு தேவை அங்கே தான் பேசுவேன் நான். ஆனால் கடவுள் என்ன பண்ணுறாரு, என்கிட்ட வாங்குறாரு. அதுதான் சாலமோன் பண்ண தப்பு. சாலமோன் என்ன பண்ணுறான், அவனுடைய துயரத்தில் இல்லை, அவனுக்கு துயரமோ சரி ஏதோ ஒரு விஷயம், அந்த நேரத்தில் அவன் என்ன பண்ணுறான்னா வேறு தெய்வங்களை போய் நாடுகிறான். வேறு தெய்வங்களை போய் தன்னை உண்டாக்கின தன் தந்தைக்கு அரியணை கொடுத்த அந்த தெய்வத்தை, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின அந்த தெய்வத்தை அவன் நாடவில்லை. ஆனால் சிம்சன் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்களா? நியாயாதிபதிகள் எடுத்துக்கொள்ளுங்கள், 16ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை படிங்களேன். எந்த ஒரு விஷயம் இதை நான் ப்ரிப்பேர் பண்ணும் போது என்னை கொஞ்சம் வெக்கமடைய வச்சுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23, 24ஆவது வசனத்தை படிங்க. பெலிஸ்தரின் பிரபுக்கள் நம்முடைய பகைஞனாகிய சிம்சோனை நம்முடைய தேவன் நம்முடைய கையில் ஒப்புக் கொடுத்தார் என்று சொல்லி தங்கள் தேவனாகிய தாகோனுக்கு ஒரு பெரிய பலி செலுத்தவும் சந்தோஷம் கொண்டாடவும் கூடி வந்தார்கள். ஜனங்கள் அவனை கண்டவுடனே நம்முடைய தேசத்தை பாழாக்கி நம்மில் அநேகரை கொன்று போட்ட நம்முடைய பகைஞனை நம்முடைய தேவன் நமது கையில் ஒப்புக் கொடுத்தார் என்று சொல்லி தங்கள் தேவனை புகழ்ந்தார்கள். பெலிஸ்தியர்கள் யாரை புகழ்ந்தார்கள்? யாரை புகழ்ந்தார்கள்? அங்க அவர்கள் தெய்வத்தை புகழறார்கள். ஏன்? சிம்சனை ஒப்பு கொடுத்துட்டான் என்றான். பெலிஸ்தியர் அவன் தெய்வத்தை அவ்வளோ நம்புகிறான், அவ்வளோ விசுவாசமாக இருக்கான். ஆனால் சாலமோனுக்கு எங்கே அந்த விசுவாசம் ஏன் இல்லாமல் போயிட்டு? நான் அதை தான் கேட்குறேன். சாலமோனுக்கு என்னால் அதை ஜீர்ணிக்க முடியவில்லை. ஞானிகளிலாம் மிக மிக ஞானி இதுக்கு தான் ரொம்ப ஞானியாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறது. தேவைக்குள்ளே இருக்கணும் எல்லாமே. மிகவும் ஞானியானவன் சாலமோன். பெலிஸ்தியர்கள் கேட்ட சிம்சனை ஒப்படைத்து விட்டார்கள். பெலிஸ்தியர்கள் அந்த 24ஆவது வசனத்தை திருப்பி ஒரு வாட்டி படிங்களேன். பெலிஸ்தரின் பிரபுக்கள் நம்முடைய பகைஞனாகிய சிம்சோனை நம்முடைய தேவன் நம்முடைய கையில் ஒப்புக் கொடுத்தார் என்று சொல்லி தங்கள் தேவனாகிய தாகோனுக்கு ஒரு பெரிய பலி செலுத்தவும் சந்தோஷம் கொண்டாடவும் கூடி வந்தார்கள். ஜனங்கள் அவனை கண்டவுடனே நம்முடைய தேசத்தை பாழாக்கி நம்மில் அநேகரை கொன்று போட்ட நம்முடைய பகைஞனை நம்முடைய தேவன் நமது கையில் ஒப்புக் கொடுத்தார் என்று சொல்லி தங்கள் தேவனை புகழ்ந்தார்கள். தங்கள் தேவனை புகழ்ந்தார்கள். இந்த தெய்வத்துக்கு யார் போய் கோயில் கட்டுந்து? யார் கட்டுந்து? சாலமோன் கட்டுறான். பார்த்தீங்களா? அதனால தான் ஆண்டவர் இரண்டு விதமான மக்கள் இருக்கிறார்கள். நீங்கள் எரேமியா 3ஆம் அதிகாரம் 11ஆவது வசனத்தில் படிச்சிங்கன்னா நம்பிக்கை துரோகம் செய்த யூதா அப்படின்றாரு, நம்பிக்கையற்ற இஸ்ரேல் அப்படின்றாரு. ஏன் நான் சாலமோனை நம்பிக்கை துரோகம் செய்தேன் அப்படின்றான்னா, வாழ்ந்த காலங்கள் முன்பின் இருக்கலாம் அவர்கள் வாழ்ந்த காலத்தை. ஆனால் ஒரு பெலிஸ்தியருக்கு சாலமோன் கட்டின அனைத்து கடவுள்களுக்கும் தெரியுது, இஸ்ரேல் மக்களுக்கு எகிப்து நாட்டில் எகிப்து அரசர்கள் அந்த கடவுள்கள்லாம் அவ்வளோ இது பண்ணுறாங்க. ஆண்டவர் இஸ்ரேல் மக்களுக்கு அவ்வளோ அற்புதம் செய்கிறாங்க. அவன் மனம் மாறி வந்தானா, ஐயோ நம்ம கண்ணு முன்னாடியே இவ்வளோ அற்புதம் நடக்குது அப்படின்ட்டு எகிப்தில் இருக்கிற மக்கள் வந்தாங்களா? ஒரு சில பேர் தான் வந்தாங்க. அந்த ஊரே மாறிச்சா? இல்லை. அவங்க விஷயத்தில் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காங்க. இப்போ எனக்கே தோணுதா இல்லையா, அவங்களாம் அவ்வளோ விஷயத்தில் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. சாலமோன் பெலிஸ்தியர் நாட்டு கடவுளுக்கு நீ கோயில் கட்டுறனா, அப்போ கடவுள் அதை எப்படி எடுத்துப்பார்? பவுல் எழுதவே இல்லை. அந்த 11ஆவது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா எல்லார் பேரும் இருக்குது. தாவீது கத்துது யார் பேர் எழுதுகிறாருன்னா சாமுவேல் பேர், தீர்க்கதரிசியான சாமுவேல் பேர் எழுதுகிறார். சரிங்களா? தாவீது கத்துது யார் வரணும்? தாவீதுக்கு முன்னாடி யார் இருந்தா? பவுல் இதை எல்லாருமே படிக்கணுன்றதுக்காக அப்படி செய்கிறார். அவர் தாவீதுக்கு முன்னாடி சாமுவேல் வரணும். சரிங்களா? ஆனால் பவுல் என்ன பண்ணுறாருன்னா சாம்சன் அப்புறம் வேற ஒரு தீர்க்கதரிசியின் பேர் எழுதிவிட்டு தாவீது சாமுவேல்னு எழுதுறாரு. எனக்கு தெரிஞ்சு அது அவர் வேணும்னு தான் செய்கிறாரு. ஏன்னா சாலமோன் பண்ண தப்பு அவ்வளோ பெரிய தப்பாக இருக்குது. மற்ற யார் கோயில் கட்டியிருந்தாலும் ஆண்டவருக்கு அது ஒரு இது பெருசாக இருக்காது. ஆனால் சாலமோன் கட்டினது தான் இப்படியே அது தொடர்ந்து வருகிறது. சாலமோன் நினைத்திருந்தாலும் அதை அப்படியே ஸ்டாப் பண்ணியிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் அவன் கட்டின கோயில், அவன் இவ்வளோ பெரிய கோயில் கட்டினான், அதை கூட பெருசாக எடுத்துக்கல. ஸோ இன்றைக்கு நான் என்ன சொல்கிறோம்னா, நம்பிக்கையற்ற சிம்சோனே எவ்வளோ மேல். ஆனால் இன்றைக்கி ஆண்டவர் ஒரு நற்செய்தி நாள்னால
ஒரு விஷயத்த சொல்கிறாரு. எரேமியா 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை சொல்கிறார். உங்கள் நம்பிக்கையின்மையிலிருந்து உங்களை குணமாக்குவேன்னு சொல்கிறார். இந்த வாழ்க்கையில் வந்து நம்ம வந்து ஒரு ஸ்டெப்பில் போகிறோம். திடீர்னு நம்மளாலே எல்லாமே செய்ய முடியும். நம்ம போனால் தான் வேலை, நம்ம தான் வேலைக்கு போகிறோம், நம்ம எத்தனை வந்தால் தான் சாப்பாடு, நம்ம தான் எல்லாமே பண்ணுறோம். நம்மளுக்கு உடம்பு சரியில்லைனா நம்ம ஊசி போட்டுக்கிறோம், நம்ம தான் எல்லாத்தையுமே அனுபவிக்கிறோம். அப்புறம் கடவுள் அப்படின்றது என்னென்னா, இல்லை, நீ டெய்லி வேலைக்கு போகிறதுக்கு உன்னை கூட்டு போகிறது கடவுள், எல்லாத்துக்குமே கடவுள்ன்ற ஒரு இதுக்கப்புறம் வர ஒரு ப்ராசஸ் வந்து என்ன பார்த்தீங்கன்னா, எல்லாமே நம்மளே பண்ணிடுறோம், செல்ஃபாக எல்லாமே பண்ணிடுறோம். சாலமோன் பண்ண தப்பாக தான். அவ்வளோ பெரிய ஆலயத்தை கட்டிட்டான். ராஜ்யத்தில் வந்து தொடர்ந்து சண்டைகள் வந்து கொண்டு இருந்து சாலமோன் காலத்தில் சண்டையே கிடையாது. ஒரு பிரச்சனைன்னு ஒன்று இருந்திருந்தால் சாலமோன் வந்து இந்த மாதிரி இருக்க மாட்டான்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம வாழ்க்கையிலே வந்து அப்படியே வந்து துயரங்கள் இருந்து கொண்டே இருக்குது. துயரமே இல்லைனா நம்மளும் வந்து பாவத்தின் சாலமோனினோட மிக பாவம் நம்ம செய்வோம். இங்கேருந்து வந்து நடந்தே கூட போயிட்டு கிறிஸ்துவர்கள்லாம் இருக்காங்க, நான் அவங்க எதுவும் சொல்ல நான், ஆனால் அதெல்லாம் இருக்காங்க, அதெல்லாம் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கு. இப்போ அந்த ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு சமயத்தை கொடுக்குறாரு. அவன் இறக்குறான், இறந்த அடுத்து அவன் பிள்ளைக்கு போகிறது. பிள்ளையிலேருந்து நான் இதை ஒரு வார்னிங்காக வந்து இதை நான் சொல்லணும்னு நினச்சேன்னா, உன்னை வந்து கடவுள் உயர்த்திட்டார், என்னையும் கடவுள் உயர்த்துறார், எங்கள் அப்பா மூலியமாக நான் உயர்த்துறேன். நாளைக்கு நான் என் பிள்ளைகளுக்கு, உன் பிள்ளைங்களுக்கு இவ்வளோ உயர்வு வேணும்னா நீ கடவுளை பற்றிக்கொள், ஏன்னா கடவுள் உடைச்சிருவாருன்றார். உடைச்சவர் தான் சாலமோன் விஷயத்தில். கடவுளுக்கு எதிராக எதுவுமே செய்யாத உன்னவரை கடவுள் ஒரு வாக்குத்தத்தத்தை தந்தார் சாலமோனுக்கு. தாவீது நிமித்தம் நீ இருக்கும்போது நான் உன் ராஜபாரத்தை பிரிக்க மாட்டேன், ஆனால் உன் பிள்ளைகள் இருக்கும்போது பிரிச்சிருவான்ட்டார். சரிங்களா, பிரிச்சுட்டார். அதுக்கப்புறம் வந்து தலைமுறையாக வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த ராஜபாரம் ஒன்றாவே இல்லை. இஸ்ரேலும் யூதாவும் பிரிஞ்சிருக்கு. ஆனால் சாம்சன் மாதிரி அந்த ஒரு பாதையில் போயிட்டுருக்கோம். இன்றைக்கு வந்து ஆண்டவர் வந்து ஒரு அழைப்பு இருக்கிறார். உன் நம்பிக்கையின்மையிலிருந்து நான் உன்னை குணமாக்குவேன்னு கேட்குறேன். ஸோ கேட்டுருங்க, எல்லாருமே கேட்டுருங்க. எனக்கு அடிக்கடி பேசியிருக்கும்போது நான் தான் சொன்னேன். இன்னொரு விஷயம் வந்து நான் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த சொல்கிறேன். சாம்சனுக்கு வந்து ஆண்டவர் வந்து நியாயாதிபதிகள் 14ஆம் அதிகாரம் 6வது வசனத்தையும் படிங்க, அதுக்கப்புறம் 19வது வசனத்தையும் படிங்க. 6. அப்பொழுது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினதினால் அவன் தன் கையில் ஒன்றும் இல்லாதிருந்தும் அதை ஒரு ஆட்டுக்குட்டியை கிழித்து போடுகிறது போல் கிழித்து போட்டான். ஆனாலும் தான் செய்ததை அவன் தன் தாய் தகப்பனுக்கு அறிவிக்கவில்லை. சாம்சனுக்கு வந்து என்ன இருந்தது? மிக மிக பலசாலி அவன், சரிங்களா. ஆனால் வந்து சாம்சன் இஸ் நோன் ஃபார் ஹிஸ் ஸ்ட்ரென்த். சிம்சோனை எல்லாருக்கும் வந்து எப்படி அறிவும்னா அவனுடைய பலத்தினாலே அறிவும். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 9வது வசனம். அவர் தமது பரிசுத்தவான்களின் பாதங்களை காப்பார், துன்மார்க்கர் இருளிலே மௌனமாவார்கள். பலத்தினால் ஒருவனும் மேற்கொள்வதில்லை. மனிதனோட பலம் யார் அதை பேசுறதுன்னா, பிள்ளை இல்லாமல் கடவுள்கிட்ட அழுது ஒரு பிள்ளையை எடுத்த ஒரு தாய் வந்து சொல்றாங்க, பலத்தினால் எதையும் மேற்கொள்வதில்லை, உன்னுடைய பலத்தினால் கிடையாது. எதனால்னா செகரியா 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை படிங்க. அப்பொழுது அவர், செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலேயே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். எல்லாமே இந்த நிமிடத்தில் நாம் இங்கே இருக்கிறோன்னா நம்மளுடைய பலத்தினாலும் அல்ல, நம்மளுடைய ஆற்றலாலும் அல்ல, தேவனுடைய ஆவியாலே மட்டும்தான் ஆயிற்று. இதை தெரிந்தவன் யாருன்னா, தேவனோட ஆவி சாலமோனுக்கும் ஆண்டவர் கொடுத்தார், சிம்சனுக்கும் ஆண்டவர் கொடுத்தார். ஆனால் வந்து சிம்சன் மிகவும் நன்கு அறிந்தவன் அவனோட ஆவியை. ஆண்டவர் நம்மளுக்கும் அந்த ஆவியை தந்திருக்கிறார். நம்ம கிட்டேருந்து கேட்குற ஒரே விஷயம் நம்பிக்கை கிடைத்தது. ஆண்டவர் வந்து இன்றைக்கு எனக்கு சொல்லிக் கொடுக்குற ஒரு விஷயம் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்பிக்கையின்மையிலேருந்து அவர் என்னை குணமாக்குறார். ஸோ போய் ஆக்ஷன் எடு. இவ்வளோ நாள் வந்து நீ வந்து ஒரு விஷயத்துக்காக கஷ்டப்பட்டுட்ருக்க, உன்னோடைய ஆற்றலாலே உன்னோட பலத்தாலே கஷ்டப்பட்டுட்ருக்க. ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் என்கிட்ட சொல்கிறது, நான் அது உங்ககிட்ட சொல்கிறேன்னா, உன்னுடைய ஆற்றலாலும் அல்ல, உன்னுடைய பலத்தாலும் அல்ல, என்னோட ஆவியினாலே ஆகும் அப்படின்ற. என்ன பண்ணோன்னா, இந்த வருஷத்தில் கிறிஸ்மஸ், அதுக்கடுத்த ஒரு வாரத்தில் நியூ இயர், ஒரு புது வருடத்தை தொடங்குகிறோம். புது வருடத்தை தொடங்கும் போது நம்மளுடைய மிக மிக தேவையான விஷயங்கள், ரொம்ப நாள் கஷ்டப்பட்டு இயங்கி கொண்டுக்கிற விஷயங்களை வந்து இந்த வருடம் உன்னுடைய ஆற்றலில் ட்ரை பண்ணாத, உன்னுடைய பலத்தில் ட்ரை பண்ணாத. அவரே சொல்லிட்டார், அவரோட ஆவியில் எல்லாமே ஆகும், அதற்காக மட்டும் வேண்டிக்கோள். எல்லாவற்றையும் நம்பிக்கையின்மையிலேருந்து 2 நற்செய்தி தான், 2 முக்கியமான நற்செய்தி. நம்பிக்கையின்மையிலேருந்து ஃபெய்த்லெஸ்லேருந்து யூ வில் மேக் அஸ் ஃபெய்த்ஃபுல். ஏன்னா உன் மேலே அவ்வளோ பாசமாக இருக்கார் அவர். 2வது, உனக்கு தேவையான விஷயத்தை நீ அப்படின்றத எடுத்துரு, அவரை வந்து சேரு, அவருடைய ஆவினாலே எல்லாமே ஆகும். ஆமென். நாம் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த அருமையான வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே, இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் தம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். விசேஷமாக இந்த செய்தி மூலமாய்
பிள்ளைகளை நீர் வர்த்திக்க பண்ணும்படியாக ஜெபிக்கிறோம். லூக்கா சுவிசேஷத்தில் 17ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனம் சொல்லுகிறது, அப்போஸ்தலர் கர்த்தரை நோக்கி எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும் என்றார்கள். ஆமென் ஆண்டவரே. மகன் பிரசங்கித்தவனுமா இந்த பூமியிலே விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு கர்த்தாவே ஆண்டவரே, வார்த்தையின் மூலமாக என்னை கொடுத்திருக்கிற காரியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆமெனப்பா. விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும்படியாய் இந்த நாட்களில் ஒவ்வொருவோடு நீர் பேசுங்கப்பா. தம்முடைய ஊழியக்காரர்களோடு ஆண்டவரே, ஊழியக்கார பிள்ளைகளோடு ஆண்டவரே, தேசத்தில் இருக்கிற மக்களோடு ஆண்டவரே, விசுவாச மக்களோடு ஆண்டவரே, இந்த ட்ரூ அண்ட் பைபிள் காலேஜில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடு இந்த வார்த்தை கொண்டு இந்த பிரசங்கத்தை கொண்டு பேசும்படியாய் வேண்டிக் கொள்ளுகிறோம் ஆண்டவரே. பரிசுத்தமுள்ள நல்ல தெய்வமே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆவியானவர் நீங்கள் பொறுப்பெடுத்து நடத்துங்க ஆவியானவரே. இயேசுவே துதிக்கிறோம் ஆண்டவரே. ஒருவேளை இயேசு அறியாத மக்களாக இருந்தால் அவர்களையும் கூட கர்த்தாவே ஆண்டவரே சோத்திரம். இந்த பிறப்பின் நன்னாளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய ஜனங்களை ஆண்டவரே மீட்டெடுத்த ஒரு நல்ல செய்தியை ஆண்டவரே ஒவ்வொரு உள்ளத்திலும் கிரியை செய்யும்படியாய் வேண்டிக் கொள்கிறோம் அப்பா. சோத்திரம். எந்தெந்த பகுதியில் இருந்து இதை கேட்கிறார்களோ பார்க்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரும் கர்த்தருடைய ஆவியானவர் கிரியை செய்யும்படியாய் வேண்டிக் கொள்கிறோம் அப்பா. எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றும்படியாய் ஜெபிக்கிறோம். வருடந்தோறும் நாங்கள் ஆண்டவரே இந்திய சமாதான திருச்சபையின் மூலமாய் ஆண்டவரே 80 நாட்கள் நாங்கள் ஆண்டவரே உபவாசித்து ஜெபிக்கிற ஜெபங்கள் ஆண்டவர் அநேகர் பயனடையத்தக்கதாக நீர் உதவி செய்கிறதுக்காக சோத்திரம். அதில் கூட கர்த்தாவே சோத்திரம். கர்த்தர் எசேக்கியாவுடைய விண்ணப்பத்தை கேட்டு ஜனங்களுக்கு அனுகூலம் செய்தார் என்று சொன்ன வசனத்தின்படி கர்த்தாவே ஜனங்களுக்கு ஒரு அனுகூலத்தை இந்த ஆண்டில் செய்யும்படியா ஜெபிக்கிறோம். புதிய ஆண்டுக்குள்ள போகிற பிள்ளைகளுக்கு அப்பா விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்க, அனுகூலம் செய்யுங்க ஆண்டவரே. ஜனங்களுக்கு ஒரு அனுகூலம் செய்யுங்க. எங்கள் தேசத்துக்கு, பட்டணங்களுக்கு, நகரங்களுக்கு, நாடுகளுக்கு எல்லாவற்றுக்கும் ஆண்டவரே ஒரு அனுகூலத்தை கர்த்தர் செய்து பிள்ளைகளுடைய விசுவாசத்தை பெருக பண்ணும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வேலையில் துதிக்கிற எல்லா போராட்டத்தில், வியாதியில், துக்கத்தில் அழிஞ்சு கொண்டு இருக்கிற மக்களை தொடுவீராக ஆண்டவரே. காடுகளில், மலைகளில் இருக்கிற எல்லாரையும் நீ தொடுங்க ஆண்டவரே. மிஷினரிகளுக்கெல்லாம் ஆசீர்வாதத்தை கூறுவீராக. விசுவாசம் வர்த்திக்க பண்ணப்படட்டும் அப்பா. செய்தி மூலம் அருமையாய் மகன் தெளிவாய் சொல்லி இருக்கிற அந்த வசனத்தின் மூலம் கர்த்தருடைய ஆவியானவர் கிரியை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து உங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவரே சோத்திரம் அப்பா இதை பார்த்து கொண்டு இருக்கிற பிள்ளைகளை கூட கர்த்தாவே எப்படியாக நீங்கள் சந்திக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். தேவனுடைய வல்லமை இறங்கட்டும் அப்பா ஆண்டவரே. சத்ரு ஒருவரை கொள்ளையிடாதபடிக்கு இந்த ஆண்டின் தொடக்கத்தில் ஆண்டவரே முடித்தீர் ஆண்டவரே. தொடங்குற வருடத்திலையும் புதிய புதிய காரியங்களை செய்து உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாக இயேசு கிறிஸ்து நாமத்தினால கேட்கிறோம் அப்பா. பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். We wish you a Merry Christmas. We wish you a Merry